क्षमा जी। जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे हरे जय राधा रमण राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा कृष्ण राधा कृष्ण राधे नित्य गौर हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव प्रभुपाद की जय देवराज की जय निताई गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी प्रभु जी எல்லாருக்கும் காலை வணக்கம் हरे कृष्णा माता जी हरि बोल हरे कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா தெரியுது மாதாஜி சூப்பர் ரேணுகா மாதாஜி சாந்தா மாதாஜி நம்ம இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் மாதாஜி हरे कृष्णा இன்னைக்கு பதம் 3 சாரி சாப்டர் 3 பதம் 34 इन्द्रियस्येन्द्रियस्यार्थे 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 रागद्वेषौ
राहत व्यवस्थितौ व्यवस्थितौ रागद्वेषौ व्यवस्थितौ राहत रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशम् आगच्छेत् तयोर्न वशम् आगच्छेत् तयोर्न वशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ तौ ह्यस्य परिपन्थिनौ तौ ह्यस्य परिपन्थिनौ इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ हरि बोल हरे कृष्णा रेवती माता जी वासिकलामा ओके माताजी हरे कृष्ण माताजी इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषव्यवस्थितौ तयोर्न वशम् आगच्छेत् तौ वश्यस्य परिपन्थिनौ हरे कृष्ण माताजी हरि बोल हरे कृष्णा थैंक यू माता जी शांता माता जी वासिக்கிறீங்களா वासिக்கிறேன் माताजी इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्नवशम् आगच्छेत् तौ ह्यस्य परिपन्थिनौ थैंक यू माताजी थैंक यू माता जी हरि बोल शांति माता जी 3.34 கிருஷ்ண பிரபு ஹரே கிருஷ்ண மாதாஜி 3.34 இன்னைக்கு ஸ்லோகா நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி வந்துட்டு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகா. ஆக்சுவலி நம்ம டெய்லி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது அதை அனுபவிக்கிற ஒரு ஸ்லோகா இது ஆக்சுவலி. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு மங்களாச்சரணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रसादाय भूतले श्रीमद्भक्तिवेदान्तस्वामी स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. ஸோ இந்த ஸ்லோகா வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகா வந்துட்டு யாராவது படிக்க முடியுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஐம் சாரி, அதான் மொழிபெயர்ப்பு, இந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறோம். படிங்க மாதாஜி. புலன்கள் மற்றும் புலனுக்கர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்து விடக்கூடாது. ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஆக்சுவலி இந்த ஸ்லோகா வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஐம்புலன்களுக்கு கீழே நம்ம இருக்கோமா, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கோமா, இல்லை
நம்ம இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்லோகா வந்துட்டு சொல்லுது, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த ஐம்புலன்களுக்கு கீழே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மளை வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நம்மளை வந்துட்டு நம்மளுடைய அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு மீன்ஸ் நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத நம்மளால உணரவே முடியாது. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த ஸ்லோகா வந்துட்டு சொல்லுது. ஸோ இப்போ ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்துட்டு என்னென்ன புலன்கள் இருக்கு? லைக் வந்துட்டு கேட்கறது, பார்க்கறது, முகர்றது, அப்புறம் சுவைக்கிறது, அதுக்கப்புறம் அஹ், உ- உணர்வது, இப்படின்னு சொல்லிட்டு ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் நம்மளுடைய புலன்களுடைய அஹ், என்ன என்ன சொல்றது, அந்த புலன் உணர்ச்சிக்காக அதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இந்த புலன் நுகர்ச்சிக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் அப்படின்னா, கட்டுப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம இந்த பௌதீக உலகத்துல இருந்து நம்மளால போகவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா, அஹ், இப்ப மான் அதெல்லாம் ஒரு வேடன் வந்துட்டு ஒரு மானையோ இல்ல வந்துட்டு ஒரு யானைய அந்த மாதிரிலாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவன் என்ன பண்றான்? ஆக்சுவலி அதோடைய புலன் உணர்ச்சியை தூண்டுறான். எப்படி தூண்டுறான்? இப்போ மான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இசைனா வந்துட்டு மானுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் வந்துட்டு வாசிப்பாப்ல. அப்போ வாசிக்கும் போது செய்யும்போது அந்த மான் வந்துட்டு தன்னையே மறந்து அது வந்துட்டு வேடம் பின்னாடி வந்துடும், செஞ்சிடும். ஸோ அப்போ பிடிச்சிருவான். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யானையை பிடிக்கிறதும் அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அது வந்துட்டு உறவுக்காக வந்துட்டு அது அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அப்போ வந்துட்டு அது ஒரு பெண் யானையை காமிச்சு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குழி மாதிரி வெட்டி அந்த பெண் யானையை வந்து அதுக்கு முன்னாடி விட்டு அதை வர வச்சு அந்த குழியில விழ வச்சு அதுக்கப்புறம் பிடிப்பாங்க. இவ்வளோ இதுக்கு நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எலி பிடிக்கிறோம். ஸோ எலி வந்துட்டு நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலி அதுக்கு பிடிச்ச ஒரு வடையவோ இல்லை ஒரு ஏதோ சாப்பிட்றதுக்கான ஏதோ ஒரு ஒரு நெய் வெண்ணெய் அந்த மாதிரி வச்சு பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு இந்த பௌதீக உலகத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இத நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதனால வந்துட்டு நம்ம சந்நியாசி அந்த மாதிரியா போகணுமா? ஸோ அப்படி எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பிரபாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இது 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 இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வேதங்கள் எல்லாமே கொடுத்துருக்கு நமக்கு. லைக் இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த புருஷாத்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அர்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம வந்துட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நம்ம வந்துட்டு முன்னேறணும். லைக் என்ன சொல்கிறது, பணம் ஈட்டணும், பொருள் ஈட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த பொருள் ஈட்டுறதுக்கு கூட நம்ம எப்படி ஈட்டணும்? அதாவது கொள்ளையடிச்சோ திருடியோ அந்த மாதிரி அப்படி கிடையாது இல்லையா. ஸோ நம்ம வேலை செய்யணும், வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்பளம் வாங்கணும், அதில் நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு நமக்கு இந்த உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்புறம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணிக்கணும், அது மூலியமாக குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மீறும்போது செய்யும்போது அதோடைய விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஈவன் ஆனால் பிரபுபாதா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஈவன் இந்த இந்த புலனுகர்ச்சிகளை, அதாவது இந்த 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 வேதங்களை ஃபாலோ பண்ணியே நம்ம வந்துட்டு ஆஹ், இத நம்மளுடைய புலனுணர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதையும் வந்துட்டு நம்மளை இந்த ஜட உலகத்துல வந்துட்டு பந்தப்படுத்தும். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஒரு ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கு பொருள் ஈட்டுறோம், பொருள் ஈட்டும் போது வீடு கட்டி முடிக்கிறோம். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு இந்த ஸ்டைலில் கட்டியிருக்கோம், நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்டைலில் ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அடுத்த வீடு, இன்னொரு ஒரு வீடு, இன்னொரு ஒரு வீடு, இன்னொரு ஒரு வீடு, இப்படி வந்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே வந்துட்டு பகவானை நினைக்கிறதுக்கான அவகாசம் நமக்கு கம்மியாகும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம எப்படி பொருள் ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்போம். ஸோ பொருள் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பொருளையும் ஈட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம வேற சில வழிகளை கையாள
கண்டிப்பா முயற்சி செய்வோம். ஸோ அப்படி முயற்சி செய்யும்போது நம்ம இந்த வேதங்களையும் பிரேக் பண்ணி போவோம். அப்போ வந்து அந்த வேதங்களையும் உடைச்சி போகும்போது நமக்கு கர்மாங்கள் வந்து சேரும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஒரு ஆன்மீக பாதையை வந்துட்டு பிரேக் பண்றது. நம்மளால ஆன்மீக பாதையை நோக்கி இதனால போக முடியாது. இதோடைய ஏதோ அதுக்கு மேல ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புலனின்பம் மேல ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்ல ஒரு வெறுப்போ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம வந்துட்டு கரெக்டான நம்ம இடத்துக்கு போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. ஸோ ஈவன் இப்போ மகாபாரதத்திலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா திருதராஷ்டிரர் வந்துட்டு எதனால வந்துட்டு துரியோதனன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வராப்புல. ஸோ திருதராஷ்டிரர் வந்துட்டு அவருடைய பையன் மேல வச்சிருந்த அந்த அளவு கடந்தமான அளவு கடந்த ஒரு அட்டாச்மெண்ட் அவர் மேல இருந்தது. ஓகேங்களா? ஸோ எது செஞ்சாலும் நம்ம பையனை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி துரியோதனனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா துரியோதனன் எதனால் அழிஞ்சான்? அதனால் அவன் தன்னுடைய ஆணவத்தினாலையும் பொறாமைனாலையும். ஸோ அவங்க மேல பாண்டவருக்கு மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு அவ்வளோ ஒரு பொறாமை. ஸோ இந்த இந்த ரெண்டுமே பாருங்க ஒரு ஒரு ஒ- ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் நம்மளுடைய கடமையை செய்ய வைக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படித்தானே பண்றோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் கொடுக்குறோம். பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம் செய்றோம். ஸோ அது நல்லதா கெட்டதான்னு கூட நம்ம பார்க்கறது இல்ல. ஸோ சரி பிள்ளைங்க ஆசைப்படுது சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஸோ நம்மளுடைய கடமையை நம்ம மீறுறோம். சரி இவ்வளோ எதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு இதில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வேலையை செய்ய மாட்டோம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஆக்சுவலி 2 மணிக்கு விடிய காத்தால வந்துட்டு கிரிக்கெட் நடக்கும் லைவ் மேட்ச். பார்த்தீங்க அது நியூசிலாண்டில் நடக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி அந்த மாதிரி இருக்கும். 9:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எக்ஸாம் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாமை வந்துட்டு நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய வேலை என்ன, நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். ஆனால் இந்த மேட்சோடைய அட்டாச்மெண்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கிரிக்கெட் மேட்சோடைய அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்படி ஜாஸ்தி இருக்கும்போது என்ன செய்கிறேன் நான், அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். எக்ஸாம்ஸ்க்கு நான் முக்கியம் கொடுக்கறது கிடையாது. ஸோ இதே வந்துட்டு நம்ம வளர்ந்த பிறகு நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், சம்பாதிக்கிறதுல தான் வந்துட்டு நம்ம ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கு. இதே வந்துட்டு பகவான் கிட்ட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஈடுபாடு எதனால குறையுது, நம்ம இந்த வேலை அப்படிங்கிற அதீதமான ஒரு அட்டாச்மெண்ட்னால நமக்கு இந்த வேலை அப்படிங்கிறது குறையுது. ஏன் இப்போ வந்துட்டு போர் நடக்குது இல்லையா? அந்த போர்ல ஈரான் அமெரிக்கா போர் நடக்குது. இதுல எதனால இது நடக்குதுன்னு சொல்றீங்க? ஸோ அமெரிக்கா நான் தான் வந்துட்டு பாஸ், நான் சொல்றதை தான் எல்லாமே கேட்கணும் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ நான் சொன்ன ஸோ அவன் வந்துட்டு அவனுடைய பொசிஷனை மறந்துட்டான். சரி அவனும் ஒரு ஆத்மா தான், அவனும் பகவானுடைய சேவகன் தான். ஸோ இல்லை நான் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால தானே இத்தனை நாடுகளை வந்துட்டு கஷ்டத்துக்கு உள்ளாக்குறான் இல்லைங்களா? ஸோ ஒரு வகையில் நம்மளும் அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க பிரபாதம் வந்துட்டு நம்ம ஈவன் தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 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 அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம அதை மீன்ஸ் நம்ம அந்த 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 பாதையை நோக்கி போகிறதில்ல, நம்ம வழி மாறி தான் போகிறோம். அதுக்கு பிரபாதா வந்துட்டு இங்கே ஒரு அழகான ஒரு அனாலஜி கொடுத்துருக்காரு. என்னதான் நீங்கள் ஒரு சேஃபான ரோட்டில் போனாலும் அங்கே வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் உண்டாக தான் செய்யும். ஸோ இப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அழகான ஒரு சேஃபான ஒரு பாதை அப்படின்றது வேதங்கள் படி நம்ம நடந்துக்கிறோம். என்னதான் நடந்துட்டாலும் ஒரு அளவுக்கு மேலே அதாவது ஒரு ஒரு ஸ்பீடை வந்துட்டு நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது இப்போ அங்கே போய் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த ரோடு வந்து சேஃபில் மீன்ஸ் போகிறதுக்கான சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் வந்துட்டு நம்ம 150 200 அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஆகும்? ஸோ அப்போ வேதங்களையே நீ ஃபாலோ பண்ணாலும் அந்த சேஃபான ஒரு ஸ்கிரிப்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே நீங்கள் வந்துட்டு அது அளவுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுது, அது ஒரு ஆக்சிடென்ட்ல போய் முடியுது. ஸோ அதனால இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு பௌதிக உலகத்துக்கு திரும்பி வரோம். அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ இதை தான் இங்க வந்துட்டு சொல்றாரு. ஸோ இப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லைக் வந்துட்டு
நம்ம இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு அம்சத்தோட பிறந்திருக்கோம். லைக் லாஸ்ட் ஸ்லோகால சொன்னாங்க இல்லைங்களா, 3 அம்சங்களோட பிறந்திருக்கோம். ஸோ இதனால வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியுமா? லைக் நமக்கு ஒரு தாட், ஒரு எண்ணம் வருது. நீங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய வார்த்தைகளா வரும். உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க, what you what you thought will be your words, what will be your words will be your action அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நம்மளுடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த எண்ணங்களை நம்ம எப்படி தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஸோ மேக்சிமம் டைம் வந்துட்டு பகவானுடைய சேவைகளில் நம்ம ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மளை வந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சுத்தமாக வச்சிருக்கலாம். எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளும் சரி, நம்மளுடைய ஆக்ஷனும் சரி, நம்மளுடைய செயல்களும் சரி நல்லா சுத்தமாகவே இருக்கும். ஸோ நம்ம தாட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆக்சுவலி இந்த ஸ்லோகா படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், எனக்கு நான் சின்ன வயசில் ஒரு மூவி ஒன்று நான் பார்த்தேன். ஒரு இங்கிலீஷ் மூவி. அது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூவி. அது பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூவி தான். ஆக்சுவலி அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒரு பையன் இருப்பாப்புல. அந்த பையன் வந்துட்டு சின்ன பையன். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு ஒரு வீட்டில் வச்சிருப்பாப்புல. அது ஒரு வாடகை வீடு. ஸோ அந்த வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பையன் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது லைக் நான் இப்படியெல்லாம் அவங்க அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனுக்கும் அதே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இப்படியெல்லாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூப்பராக பிளான் பண்ணி வரைஞ்சிருப்பான். அப்போ ஒரு 5ஆவதோ 6ஆவதோ வந்துட்டு அவன் படிச்சிருப்பான். ஸோ அப்போ ஒரு நல்ல அழகாக ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடு வரைஞ்சி அவனோட படிக்கிற டேபிளுக்கு மேலே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போர்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதில் மாட்டி வச்சிருப்பாப்புல. ஸோ டெய்லி காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டையே பார்த்துட்டு அதான் வந்து மறு வேலையை பார்ப்பான். ஸோ இது டெய்லி இது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுங்களா. ஸோ இப்படியே போச்சு ஒரு 10-15 வருஷம். அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடு, அந்த வீட்டை மாற்றி இன்னொரு வேறு வீட்டுக்கு போனாங்க. இவனும் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்து இவன் ஒரு வீடு கட்டி அங்கே ஒரு வீட்டுக்கு போயிட்டான், செஞ்சுட்டான். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நைட்டு அவன் ரூமுக்கு வந்துட்டு அடியில் இருக்கிற பெட்டியை எடுத்து திறந்து பார்ப்பாப்புல. திறந்து பார்த்து ஸோ அதை பார்த்தா அவன் வரைஞ்சி வச்சிருந்த அந்த படம் கிடைக்கும். ஸோ அந்த வீட்டை பார்த்தீங்க அப்படி அவன் வீட்டை திறந்து பார்ப்பான். அந்த பார்த்தீங்கன்னா இவன் என்ன வரைஞ்சி வச்சிருக்கான் அதை அப்படியே அவன் அவன் மறந்தே போயிட்டான். பட்டு என்ன வரைஞ்சி வச்சிருக்கானோ அதே வீட்டில் தான், அதே மாதிரியான ஒரு வீட்டில் தான் அவன் இருப்பான். அப்போ அவன் ரியலைஸ் பண்ணுவான், அப்பா ஸோ நான் இதை சுத்தமாகவே நான் மறந்து போயிட்டேன். பட் இருந்தாலும் நான் இப்படியான ஒரு வீட்டில் நான் இதே மாதிரியே நான் கட்டி நான் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்படுவான். ஸோ அதுதான் நம்மளுடைய தாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பவர்ஃபுல். ஈவன் தோ இப்போ நம்ம தாட்ஸ் வந்துட்டு தூய்மையாக இல்லாமல் நிறைய கல்மிஷங்கள் உள்ளே இருக்கும்போது, வாட்டவர் கல்மிஷமோ ஒரு நல்லதோ இருக்கும்போது செய்யும்போது, நம்ம இறக்கும்போது அது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில், இப்போ நான் வந்துட்டு நம்ம இந்த இறக்கும்போது அந்த மனம் புத்தி அகங்காரத்தோட தானே போகிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த தாட்ஸ் இருக்கும்போது என்ன தாட்ஸ் இருக்கோ அடுத்த ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் நடக்கலைன்னா கூட அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அது நடக்கும். ஸோ அதனால தான் இறக்கும்போது பகவானுடைய அந்த ஸ்மரணில் நம்ம இறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு இந்த பௌதிக உலகத்திலிருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 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 வெறுப்பு விருப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சமநிலையில பேலன்ஸாகவே வச்சுக்க நம்ம பார்க்கணும். ரொம்ப வெறுப்பும் காட்டக்கூடாது, ரொம்ப விருப்பமும் மீன்ஸ் லைக் ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு சாண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஒரே ஒரு வழி. ஸோ சாண்டிங் பண்ணும்போது செய்யும்போது பகவானுடைய லீலைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பிறக்கும். ஸோ பகவான் வந்துட்டு லீலைகளை பார்க்கும்போது செய்யும்போது அவருடைய லைக் அவருடைய சேவைகளில் ஈடுபடணும். ஸோ ஈடுபடணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதில் இருந்து டிட்டாச் ஆயிடுவோம். ஸோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வெட்டி எடுக்க தேவைய அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை ஒன்று. ஆக்சுவலி வந்துட்டு மகாபாரதத்தில் வந்துட்டு யுதிஷ்டர் வந்துட்டு
இவங்க இதுல போவாங்க இல்லைங்களா, லைக் வனவாசம் போவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து துவைத்தவனம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு பாண்டவர்கள் வந்துட்டு யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த யஜ்ஞம் பண்ணும்போது கூட எல்லாம் வந்துட்டு இந்த ஆஹ், தௌமிய முனிவர், ஸோ அவங்க எல்லாம் அவருடைய குலகுரு அவங்க எல்லாம் சேர்த்து யஜ்ஞம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த துரியோதனன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லைக் இவங்கள இந்த நிலைமையில பார்த்து அவங்கள கேலி பண்ணணும், அவங்கள ஏளனப்படுத்தணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க காட்டுக்கு அனுப்புனது கூட அவனுக்கு துரியோதனனுக்கு பத்தாது. இன்னும் அவங்கள வந்துட்டு காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணுவான், காட்டுக்கு வருவாப்புல. அது காட்டுக்கு அது கூட எப்படி வருவாங்கன்னா, இந்த கால்நடைகள் எல்லாம் வந்து கணக்கெடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு வருவான். ஸோ அப்ப கூப்பிட்டுட்டு வரும்போது செய்யும்போது அங்க அந்த துவைத்தவனத்துக்கு வரும்போது அங்க அங்க வந்துட்டு அவங்க இருக்கிற கௌரவர்கள் ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த அந்த இருக்கிற அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவர்கள்ல வந்துட்டு கந்தர்வர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கந்தர்வர்கள் வந்துட்டு அவருடைய ராஜா சித்திரசேனன் அவர் வந்துட்டு அவருடைய மனைவிகள் அவங்க கூட வந்துட்டு குளிச்சிட்டு இருப்பாரு. ஸோ இவங்க வந்தது பார்த்த உடனே ஸோ பயங்கர யுத்தம் சத்தம் சண்டை நடக்கும். யாருக்கு? துரியோதனன் அவங்களுடைய கௌரவர்களுக்கும் இவருக்கும். ஸோ பயங்கர சண்டை நடக்கும்போது செய்யும்போது எல்லாரையும் வந்து அடிச்சு துரத்துருவாங்க கந்தர்வர்கள். ஸோ துரியோதனனை சங்கிலி போட்டு இழுத்துட்டு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாப்புல, லைக் அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே ஓடி வந்துட்டு இங்க யாகம் நடக்குது இல்லையா, இங்க யாகம் நடக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி யுதிஷ்டர் கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்களை இந்த மாதிரி கந்தர்வர்கள் வந்து அடிச்சு உதச்சி அனுப்பிட்டாங்க. ஸோ எங்களுடைய அரசனையும் வந்து அவங்க இழுத்துட்டு போறாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து பீமனும் வந்துட்டு அர்ஜுனனும் என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு நல்லா நடக்கட்டும், எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஸோ அப்ப ஆனா யுதிஷ்டர் என்ன பண்ணுவாரு, எவ்வளோ பெரிய மீன்ஸ் எவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்கான், என்ன ஒரு செயல் பண்ணியிருக்கான் துரியோதனன். ஸோ அதுக்கு கோவப்படாம செய்யாம ஸோ அங்க யுதிஷ்டர் வந்துட்டு யுதிஷ்டர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நான் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் அட்வைஸ் பண்றாரு. சரி, அந்த மாதிரி நம்ம கிட்ட சரணாகதி வந்திருக்காங்க, சரணாகதி வர்ற ஒருத்தவங்க கிட்ட நம்ம இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. என்னதான் அவன் விரோதியா இருந்தாலும் நம்மன்னு சொல்லிட்டு அவன் தேடி வந்துட்டான், போய் நீங்க காப்பாத்தணும், இல்லைன்னா நான் இந்த வேள்வியை விட்டு எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அண்ணன் சொல்றதை வந்துட்டு இது பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால வந்துட்டு என்ன சொல்றாரு, துரியோதனனும் பீமனும் போயிட்டு அவங்கள விடுவிச்சுட்டு கந்தர்வர்கள் கிட்ட இருந்து விடுவிச்சு கூப்பிட்டுட்டு வந்துட்ட உடனே யுதிஷ்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, ஸோ நீ பண்றது தப்பு, பட் என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய தம்பி, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்லி அனுப்புறாரு. ஸோ யுதிஷ்டர் இந்த இடத்துல எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த துவேஷமும் இல்லை அவர்கிட்ட. கரெக்டுங்களா. ஸோ அவர் ஈவன் அரசரா ஆன பிறகும் வந்துட்டு அதோட ஒரு அட்டாச்மெண்ட்டும் அவருக்கு கிடையாது. இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புராணங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா பெரிய ஆட்களுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஜனக மகாராஜ், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜனக மகாராஜ், அதுக்கப்புறம் பிரகலாத் மகாராஜ், எல்லா இடத்துலையுமே இவங்களை வந்து பொறுத்தலாம் நம்ம. ஸோ எல்லாருமே இப்படி தான் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அந்த ராகா துவேஷா அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு பக்தி வழியில நம்ம முன்னேறதுக்கு பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. தெரியல ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொன்னானான்னு எனக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா பிரபு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாதாஜி. கிருஷ்ணா இன்னும் ஆபீஸ் போறீங்களா? கிருபையில இல்ல நல்லா இருக்கு மாதாஜி. வீட்டுல இருக்கீங்களா? ஆபீஸ் போறீங்களா? ஆஃபீஸ்லாம் போறோம் மாதாஜி. எல்லாருமே அப்படியா? போறோம் மாதாஜி. எல்லாருமே எல்லாருமே போறோம். போறோம். சரி, சீக்கிரமா சாமி கடவுள் நல்லது பண்ணட்டும், பகவான் அருள் புரியட்டும், நிம்மதியான வாழ்க்கை வாழட்டும். நீங்கள் எல்லாம் மனதெல்லாம் ரொம்ப அங்கேயேதான் இருக்கு எப்பவுமே. பிரபுஜி கேட்கலாமா? கேளுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தெரிஞ்சா சொல்றேன், இல்ல பிரபு இருக்காரு, ஹரிகீர்த்தன் பிரபு இருக்காரு, சொல்லுவாரு. ஓகே. இல்ல இந்த கதையில நீங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது எல்லாத்துலயுமேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ வந்து நம்ம சேஃப்டி ரோடு வந்து போறோம், அதுதான் வேதங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்போ வந்து நம்ம சேஃப்டியா தானே போறோம். வேதங்கள்லாம் எல்லாமே டிவோஷன் ஆன்மீகம் எல்லாம் பண்ணும்போது அப்பயும் ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? அப்போ நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்னா என்ன பண்றது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? கர்மா தான்.
நம்ம ஒரு கரெக்டா நிமிஷம். தானே இருக்கோம். ஹரிகேதன் பிரபு இருக்கீங்களா பிரபு? எஸ் பிரபுஜி, இருக்கேன் பிரபுஜி. டைம் ஆயிடக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருக்கேன் பிரபு. Actually இது கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் பிரபு, அதுக்காக தான் கேட்டேன். ஹரே கிருஷ்ணா, ஸ்பாட்லைட் ஆஃப் பண்றீங்களா? Okay. ஹரே கிருஷ்ணா. Yes, கேள்வி திருப்பி கேளுங்க. ஜி ஆக்சுவலி இப்போ அட்டாச்மெண்ட் வந்து எல்லாத்துலயுமே இருக்கக்கூடாது, டிட்டாச்சா இருக்கணும்னு சொன்னாங்க பிரபுஜி. அப்போ வந்து சேஃப்டி ரோட்ல போகும்போது வேதங்கள் அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சோ நம்ம கரெக்டா டிவோஷன் பாதையில போயிட்டு இருக்கும்போது அப்பயும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்ப நம்ம கரெக்டா தானே இருக்கோம், அப்ப பகவான் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஏன் கொடுக்கணும்னு கேக்குறேன். யா, சூப்பர் கேள்வி மாதாஜி. இதுக்கு ஆச்சாரியா ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. நம்ம ஃபேன், இப்ப ஃபேன் ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுமா இல்ல கொஞ்ச நேரம் சுத்தி நிக்குமா? இல்ல, சுத்திட்டு தான் நிக்கும். அதே மாதிரிதான் நம்ம வந்து கோடானு கோடி ஜென்மமா பக்தி எதுவும் பண்ணாம நம்ம மனம் போன போக்குல நம்ம வந்து வாழ்ந்து முடிச்சு காரியங்கள் நிறைய செயல்களை எல்லாம் செஞ்சு நிறைய புண்ணிய பாவ காரியங்களை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? சோ பகவானு பகவத்கீதை லாஸ்ட்ல சர்வ தர்மம் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் பஜ அகம் துவம் சர்வ பாபேபியோ, உன்னோட எல்லா பாவத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு நான் மோட்சத்தை தரேன். இந்த பகவத்கீதையோட எண்டுல அது சொல்றாரு. சரிங்களா? சோ அந்த பாபத்தை எடுக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் 100% டிவோஷனல் சர்வீஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு பகவத்கீதை நீங்க கேக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு இல்லையா? இது வந்து முழுமை கிடையாது. நீங்க இதே பகவத்கீதைய 2வது வாட்டி கேட்பீங்க, 3வது வாட்டி கேட்பீங்க, அப்புறம் 4வது வாட்டி நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு வாட்டியும் இந்த ஒரே ஸ்லோகத்துல இருந்து பகவான் அவரோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாரு. இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். ஏன்னா நான் 24 வருஷம் என்னோட அனுபவத்துல, ஏன்னா என்னோட சிக்ஷா குரு அதான் சொன்னாரு. அப்ப எனக்கு இவரு என்னடா இவரு சொல்றாரு பரத் பிரபு அப்படின்னு நினைச்சேன் நானு. ஏன்னா அவரு எனக்கு எடுக்கும் போதே அவர் 3-4 வாட்டி முடிச்சுட்டாரு பகவத்கீதை. ஆனா இன்னைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன், இன்னைக்கு கூட பகவத்கீதை 18வது எடுக்க போறேன். ஓகே, படிச்சானா எல்லாமே புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கிருஷ்ணரோட வார்த்தை வந்து நம்ம வார்த்தை மாதிரி கிடையாது. அது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன அஷூரன்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபாஸ்டாவோ மெதுவாவோ நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பாதையில போயிட்டு இருந்தோம்னா, சிலர் வேகமாவோ ஸ்லோவாவோ ட்ரெட்மில்ல போயிட்டு இருந்தாங்க. ட்ரெட்மில்னா என்ன? ட்ரெட்மில் நீங்க 1/2 மணி நேரம் ஓடினாலும் 1 மணி நேரம் ஓடினாலும் டெய்லி 2 மணி நேரம் 10 வருஷத்துக்கு ஓடினாலும் நீங்க சென்னையில இருந்து ட்ரெட்மில் ஓட்டினீங்கன்னா சென்னையில தான் இருப்பீங்க. அமெரிக்கா எல்லாம் போயிட முடியாது, மதுரை போயிட முடியாது. கரெக்டா இல்லையா? ட்ரெட்மில் அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டவா இருந்தாலும், ஆனால் ட்ரெட்மில் மாதிரி அதே இடத்துல சுத்திட்டு இருக்கும். இந்த பௌதிக உலகத்திலே மேல்லோகம் கீழ்லோகம் அப்படின்னு சுத்தின்ண்டே இருக்கும். ஷினே புண்ணியம் தீரும், திருப்பி கீழே வரும், திருப்பி மேல போகும், திருப்பி கீழே வரும். இதுதான் நடந்துட்டு இருக்கும். 84 லட்சம் வகையான உயிர்வாளில மாறி மாறி நம்ம பிறவி எடுத்துட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு ஆச்சாரியோட கிருப்பையில, பகவானோட கிருப்பையில, குரு கிருப்பையில நம்மளுக்கு கீதைய கேட்க ஆரம்பிச்சிட்டோம். கிருஷ்ணரோட பேச்சை நம்ம இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நம்ம பாலனம் பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ணா நம்ம எந்த லெவலுக்கு அதுக்குண்டான முயற்சியை வைக்கிறாரோ அந்த லெவலுக்கு பலாயிரம் மடங்கு. நீங்க 2 ஸ்டெப் வச்சா ஒரு 200 ஸ்டெப் இல்ல 2000 ஸ்டெப் வைப்பாரு. நீங்க 100 ஸ்டெப் வச்சா ஒரு 10,000 ஸ்டெப் 1,00,000 ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அப்படி வந்து நம்மள கூட்டிட்டு போயிடுவாரு. பட் இப்ப பக்தி பண்ணுனா அப்படியே ஸ்மூத்தா போயிடுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பூர்வ ஜென்ம கர்மங்கள் எல்லாமே பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஸ்டோர் ரூம்ல இருக்கக்கூடிய கர்மங்கள் நீ அடுத்து இன்னொரு கோடி பண்றதுக்கு ஜென்மங்கள் எடுக்கிறதுக்கு கர்மம் பண்ணி வச்சிருக்கோம். அதையெல்லாம் விதை வடிவத்துல இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துடுறேன். இப்ப வறுத்த விதை என்னைக்காவது முளைக்குமா? முளைக்காது. ஆனா இந்த கர்மம் வந்து டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு.
பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா சஞ்சீவி கர்மான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இப்ப சந்திரசேகர் பிரபு வெளியில போறாரு, என்ன பண்ணாரு, அவரு மெரைன்ல ஒர்க் பண்ண எல்லா சம்பாத்தியத்தையும் தூக்கி பையில வச்சுட்டு போக மாட்டாரு. பூ கடைக்கு போகணுமா, சாமிக்கு பூ வாங்க போறோமா, ஒரு 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போவாரு. சூப்பர் மார்க்கெட் போகணுமா, ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போறாரு. நகை கடைக்கு போறாரா, ஒரு 1,00,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போவார் இல்லையா? அதே மாதிரி இந்த உடலுக்கு நம்ம இப்ப எல்லாருமே விதவிதமா ஒரு உடல் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த உடலுக்கு தேவையான ஒரு பேக்கேஜ், ஒரு பை நிறைய கர்மா வச்சிருக்கோம். 10 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, சில்லற பைசா, அந்த மாதிரி நம்ம கர்மங்கள் பாபா புண்ணிய எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பாபா புண்ணியத்தை இந்த உடலால நம்ம அதை கழிச்சு தீக்கணும். ஆனா அப்ப பக்தி எதுக்கு பிரபு பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு நம்மளுக்கு இருக்காது. இது முதல் பாயிண்ட். இந்த ஜென்மத்துல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனுபவிக்க வேண்டிய துக்கங்கள் எல்லாம் பகவானோட கிருப்பையில அதோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். இததான் அர்ஜுனர் போர்க்களத்துல காமிக்கிறாரு. அர்ஜுனோட தலைக்கு வருது அம்பு, கர்ணன் வைக்கிறான். ஆனா பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்டவரலை அமுக்கி அந்த ரதத்தை கொஞ்சம் தாழ்த்தி அவரோட தலைப்பாகை, அவரோட கிரீடத்தை அடிச்சுட்டு போற மாதிரி பண்றாரு இல்லையா? இப்ப தலை போறதும் கிரீடம் போறதும் ஒண்ணா? கிரீடம் போனது வலிதான், ஒரு அசிங்கம்தான். ஒரு அர்ஜுனன் போன்ற ஒரு பெரிய ஆளுக்கு எல்லாரும் முன்னாடி அவன் கிரீடம் போச்சு, ஜஸ்ட் மிஸ்டாம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பசங்க, அந்த மாதிரி ஜஸ்ட் மிஸ், அர்ஜுனா முடிஞ்சிருக்கும் ஜோலி அப்படின்னு கிண்டல் பண்ணலாம். ஆனாலும் தலை போகாம இருந்ததுல ஹெல்மெட் தானே போச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு சில காரியங்கள் இருக்கும், அது எல்லாமே அதோட தாக்கம் நம்ம மேல கம்மியா இருக்கும். எந்த லெவலுக்கு பக்தி நம்ம சீரியஸா பண்றோமோ அந்த அளவுக்கு தாக்கம் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம பிரகலாத் மாதிரி தூய பக்தி பண்ணுனா, பிரகலாத் மாதிரி தூய பக்தி பண்ணுனா இந்த கர்மா கூட ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது. 3 கிளேஷங்கள் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வானத்துல இருந்து ஒரு மலையே தூக்கி இடிஞ்சு உங்க மேல போட்டா கூட உங்க மேல ஒண்ணும் ஆகாது. இப்ப பிரகலாத் பாருங்க, மலையில இருந்து அவனை தூக்கி போடுறாங்க, ஒண்ணுமே ஆகல. நெருப்புக்குள்ள தூக்கி வைக்கிறாங்க. அவங்க அத்தை மடியில உட்கார வச்சு நெருப்புக்குள்ள வைப்பாங்க. ஏன்னா அவங்க அத்தைக்கு ஒரு வரம் இருக்கு, நெருப்பு ஒண்ணும் பண்ணாதுட்டு. ஆனா இவரோட தூய பக்திக்கு அந்த அத்தை எரிஞ்சு போயிட்டா இவன் அப்படியே இருக்கான் ஜாலியா. இஃப் யூ டூ பியூர் டிவோஷனல் சர்வீஸ், ஈவன் அதிதேவிகா, அதியாத்மிகா, அதிபௌத்திகெல்லாம் விட்டுருங்க, ஈவன் அதிதேவிகா கூட உங்களை டச் பண்ண முடியாது. சுனாமியே வந்தா கூட நீங்க சுமாரு அப்படின்ற மாதிரி பண்ணிடுவீங்க. அது தூய பக்திக்கு. நம்ம பண்ணக்கூடிய பக்தியின் பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய தாக்கம் கம்மியாக இருக்கும். இஸ் இட் ஓகே மாதாஜி? தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாதாஜி. ஹரே போ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களை எப்படி வீட்டுல கூடுவாங்க? தேனு மணி மாதாஜி, தேன் மாதாஜி கூப்பிடுவாங்க. இல்ல, ஹஸ்பண்ட் பேர் மணிகண்டன் பிரபுஜி, தேனு தான் வீட்டுல. தேனு. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆக்சுவலி நீங்க ஒன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா, டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி நான் டிட்டாச்மெண்ட், அதாவது டிட்டாச் ஆகணும், ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது இத இது பண்றதுக்கு நம்ம இந்த பகவான் கிட்ட நம்மளுடைய இத கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருந்து போயிடும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன்னா தப்பு மன்னிச்சிருங்க. சரி ஹரே கிருஷ்ணா. இப்ப என்னுடைய இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, லைக் நான் இந்த இதுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஆக்சுவலி வீட்டுல நான் வெங்காயம் பூண்டு இல்லாம என்னால சாப்பிடவே முடியாது, நான் சாப்பிடவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெங்காயம் அப்படின்றது ஒண்ணு வேணும். ஸோ ஆக்சுவலி நான் இப்போ இதில் வரும்போது செய்யும்போது என்னை இந்த மாதிரி ஷெல்டர் எடுக்க சொன்னாங்க, ஆஸ்பைரிங் எடுக்க சொல்கிறாங்க. அப்படின்னா பண்ணும்போது செய்யும்போது இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஆக்சுவலி வெங்காயம் பூண்டு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ பிரபுவும் மாதாஜியும் சொன்னாங்க, நீங்கள் எதுவும் நீங்கள் விடணும்னு சொல்லிட்டு விடாதீங்க, நீங்கள் மாட்டுக்கு சாண்டிங் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சாண்டிங் பண்ணி பண்ண 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 என்னுடைய ஒரு கட்டத்தில்
இப்போ என்னால் சாப்பிட முடியல. இது நான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுக்கலை, அதுவே வந்துட்டு என்னை விட்டு போயிருச்சு. எதனால் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே இது ஒரு சாண்டிங்னாலையும் டெய்லி வந்துட்டு நாங்கள் ஆரத்தி வந்துட்டு பிரபு சொல்லி நாங்கள் பண்ணுவோம் டெய்லி. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால பகவான்கிட்ட இந்த ஒரு சின்ன சேவை தான். இப்போ நான் பண்ணுற இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு பெரிய சாண்டிங் கிடையாது, அறகுறை சாண்டிங் தான். ஸோ அதுக்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு டிட்டாச்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் லைக் நம்ம இன்னும் சர்வீஸ் நம்ம ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம், பௌதிக அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றது. ஹரே கிருஷ்ணா. அதே ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா நல்ல விளக்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்ல விளக்கம். தருமாதாஜி சாண்டிங் எடுத்துக்கிறீங்க? சாரி, ஐ மீன் ஸ்லோகா ரெசைட்டேஷன் எடுத்துக்கிறீங்களா ஹரே மாதாஜி? கிருஷ்ணா. எனக்கு அட்டாச்மெண்ட் பத்தி அனுகுலா சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, ஹரிகீர்த்தன் நீ பாரு, உன் சின்ன பொண்ணு மேல அட்டாச்மெண்ட்னால நீ விழ போற பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. ஸோ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப அட்டாச்மெண்ட். அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால அவளை அடிக்க மாட்டோம், வைக்க மாட்டோம். அவன் மூச்சை நிறுத்திடுவான், மூச்சு விடுறத. ஸோ அதனால டாக்டர் 5 இயர்ஸ் வரைக்கும் அவளை எதுவும் அடிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்க சொன்னாங்களா. ஸோ அதனால அவளை அடிக்கிறது மிரட்டுறதெல்லாம் இல்லை, அவள் அப்படியே பயங்கரமா அட்டாச்சா ரொம்ப கொஞ்சியே வளர்த்துட்டோம். அதனால எங்க ஒய்ஃப் சொல்லுவா, மேபி பொறாமையில சொன்னாலும் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, நான் அவளை கொஞ்சாம இவளை கொஞ்சிட்டு இருக்கேன்ட்டு. சொல்லுவா, நீ பாரு நீ எல்லாத்தையும் விட்டுருவ, ஆனா நீ உன் சின்ன பொண்ணுகிட்ட நீ மாட்டிப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய கடல்ல அழியாது, சிலது சின்ன அலையில அழிஞ்சிருமா, அந்த மாதிரி நீ உன் பொண்ணோட அட்டாச்மெண்ட்ல பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் ஹோப்ஃபுல்லி ஐ எம் கெட்டிங் பெட்டர் நவ். 10 வருஷத்துக்கு இருந்த மாதிரி இல்ல, தர்ணிதா தான் சொல்லணும். சொல்லுங்க. ஹரிபால். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. என்ன மாதாஜி? கிருஷ்ணா மாதாஜி, வாஞ்சகல்ப சொல்லிடலாமா மாதாஜி? ரீகேப் பண்ணிட்டோமா பிரபு? ரீகேப். ஓகே, ரீகேப். ரீகேப் நான் தான் ரீகேப் பண்ணவா ஹரே சொல்லவா? கிருஷ்ணா மாதாஜி, கொஸ்டின் எஸ் ஆன்சர்ஸ் எஸ் இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா. ரீகேப்புக்கு போலாம்ல. எஸ் இன்னைக்கு பிரபு மாதாஜி. சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தேனு மாதாஜி சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா தேனு மாதாஜி. சொல்லவா? ஓகே. இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த லைஃப்ல நம்ம டிசிப்ளின், எத்திக்ஸ் நம்ம கரெக்டா எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம கடமையை செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம டிவோஷனல் பாதையில போகணும், சாண்டிங் பண்ணணும், பகவானை நம்ம கும்பிடணும். அது வழியா நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம கட்டுப்பாடோட இருப்போம், நம்ம கண்ட்ரோல்டா இருப்போம். அதுல இருந்து நம்ம டிவியேட் ஆகாம மற்ற சிற்றின்பங்கள் அந்த மாதிரி போகாம நம்ம கரெக்டான பாதையில போனா அது நமக்கு ரொம்ப நல்ல வழியை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க. தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாட்ஸ் தூய்மையா இருக்கணும். ஹானஸ்டி, இந்த மாதிரி பேசிக்கா உள்ள குவாலிட்டிஸை நம்ம வச்சுக்கிட்டா நம்ம கடவுள் நம்மளை எப்பவுமே நம்ம ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாத்துலயுமே நம்ம என்ன கடமை செய்யறோமோ எல்லாமே நம்ம அட்டாச்மெண்ட் ரொம்ப வைக்காம ஓரளவு வச்சு பண்ணணும். பகவான் சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு பிரபுஜி சொன்ன ஸ்லோகத்தோட ரீகேப். தேங்க்யூ மாதாஜி, நைஸ் ரீகேப், சூப்பர் ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. பியூட்டிஃபுல்லா கிறிஸ்பா சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ தேன்மணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிரபுஜி. இன்னைக்கு நம்மளுக்கு சாந்தி மாதாஜியோட பேத்தி பிரசாந்தியோட பர்த்டே இன்னைக்கு. சோ அவங்களுக்காக நம்ம ஒரு 3 தடவை சாண்டிங் பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ராம 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ராம் ராம் ராம். உங்களுக்கு அவங்க கவர்ல வச்சுட்டு உங்களுக்கு கவர் வச்சு வேற எங்கன்னா யாரா எடுத்தாங்கன்னு கேட்டீங்களாமா? நாராயணா கோவிந்தா கேசவா. ஓகே.
ओके प्रभु ओके माताजी वाचा कल्प कर्तरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो अनन्तकोटि वैष्णववृन्देभ्यो नमः सब ओकेங்களா शिला प्रभुपाद शिला गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंद हरि எத்தனை गौर பேர் हरे कृष्णा माताजी हरे कृष्णा हरे प्रभु